உலகத் தமிழர்களின் உன்னதக் குரல். தொன்மை தமிழின் பண்பாட்டுத் திரள். அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி. இயற்கையையும் இறையையும் முதற்கண் வணங்கிக் கொண்டு அழகிய தளமாக அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையின் தூண்டலாக வழி தூண்டலாக அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியானது தொடங்கி தனது கலை பயணத்தில் வெற்றி நடையை போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த அழகிய நேரத்திலே இங்கே ஒரு வாரம் தோறும் ஏணிப்படிகள் என்கின்ற ஒரு நிகழ்வு அழகாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. வகையில் அந்த ஏணிப்படிகளில் பல பேரை ஏற்றி வைத்து அழகு காண்கின்ற எங்கள் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியின் நிறுவனரும் எங்கள் அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் எங்கள் அன்பு அண்ணனும் முனிவர் உதயநேசன் அண்ணாவை இத்தளத்திற்கு முதற்கண் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு இத்தளத்தினை இயக்கிக் கொண்டிருக்கும் எனது அன்பு தங்கை மேரியையும் இத்தளத்திற்கு வரவேற்றுக் கொண்டு இன்று கதாநாயகியாக வருகை தந்திருக்கும் எனது ஆசான் அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஒரு பேராசிரியராக எங்களுக்கு குறிப்பாக நான் ஒரு மாணவியாகவும் அவர் ஒரு ஆசானாகவும் இத்தளத்தில் இன்று பயணிக்கின்றோம். அந்த வகையில் இது ஒரு சிறப்பு மிக்க தளமாக நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் இன்றைய ஏணிப்படிகளில் ஏற்றி வைத்து அழகு பார்ப்பதற்காக நாங்கள் அழைத்து உங்கள் முன் கொண்டு வந்திருப்பவர் மிகவும் ஒரு பேராளுமை, வயதில் சிறியவர், ஆனால் நிறைய விடயங்களை தன்னகத்தே கொண்டு ஒரு முழுமை பெற்ற ஒரு பேராசானாக திகழ்கின்ற ஒரு குழந்தைகளின் மழலை சொல்லுக்கு சொந்தக்காரியான முனிவர் ரூபா பேராசிரியர் அவர்களைத்தான் இந்த தளம் இன்று நேர்காணல் செய்ய இருக்கின்றது. இந்த வகையில் உங்கள் அனைவர் சார்பிலும் ரூபா அம்மாவை வருக வருகவென வரவேற்று மகிழ்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். உண்மையில் இன்று நான் மிகவும் ஒரு ஆனந்தமான நிகழ்வாக பல ஏணிப்படிகளை தாண்டி வந்தாலும் இன்று அந்த ஆசான் மாணவர் குருவுக்கும் ஆசானுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த உறவு மிகவும் ஒரு பரிசுத்தமான உறவு. அது வயதுகளை தாண்டி அந்த ஆசான் என்றால் அந்த தாயாக அணுகுகின்ற நாங்கள் இப்போது இந்த நிகழ்காலத்தில் நாங்கள் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அழகிய நேரத்தில் உங்களை பற்றிய ஒரு நேர்காணலை செய்வதற்காக உங்களினுடைய பணிச்சுமைகளுக்கு இடையில் எனக்கு இந்த நேரத்தினை ஒதுக்கி தந்த எங்கள் முனைவர் ரூபா அம்மா அவர்களை இக்கரணத்தில் நன்றியோடு நான் நன்றியினை பாராட்டி கொண்டு இந்த நிகழ்வுக்குள் நுழையலாம் என நினைக்கின்றேன். இத்தருணத்தில் எங்களை அழகாக பார்வை பார்க்க வந்திருக்கும் எனது அன்பு தோழி ஆதி சத்பரானந்தன் அவர்களையும் இத்தளத்தில் இணைத்துக் கொண்டு இந்நிகழ்வுக்குள் வருவோம். வணக்கம் அம்மா, வாருங்கள். இந்த நேரத்தில் முதலில் நான் உங்களிடம் இருந்தே உங்களுடைய அறிமுகத்தை கேட்கலாம் என நினைக்கின்றேன். எங்களுக்கு உங்களை ஒரு ஆசானாக தெரியும். அதைவிட வேறு நிகழ்வுகள் நிறைய நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். கலை பயணமாக இருக்கட்டும், விளையாட்டுத் துறைகளாக இருக்கட்டும், இலக்கிய துறையாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த வயதை தாண்டி பலவிதமான அந்த உங்களை பற்றிய பார்க்கின்ற போது நான் வியந்து நின்றேன். இத்தனை வயதுக்குள் இத்தனை விடயங்களா என்று சொல்லி அத்தனை விடயங்களையும் நான் மட்டும் அறிந்தால் போதாது. இந்த எங்களினுடைய நேர்களோடு உங்களான அந்த பகிர்வினை பகிர்வதற்காக அழகிய தருணம் ஒன்று எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அந்த தருணத்தில் உங்கள் இந்தியா, அதாவது தாயகத்திலிருந்து, தாய்நாடு, தாய் திருநாட்டிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
உங்களுடைய பிறந்த இடம் எதுவாக இருக்கின்றது தாயகத்தில், அந்த தாய் திருநாட்டில்? அதை விட உங்களுடைய சிறு வயது பாடசாலை பயணங்கள் அவற்றை பற்றி நாங்கள் அறிய மிகவும் ஆவலாக இருக்கின்றோம் ரூபாமா. அவற்றை பற்றி சொல்லி நீங்கள் தொடங்கலாம் இந்த நேர்காணலை. நிச்சயமாக. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். என்னுடைய அன்னை தமிழுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சொந்த ஊர் என்று பார்க்கும் பொழுது இப்பொழுது திருப்பத்தூர் மாவட்டம் சுந்தரம்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் நான் வசித்து வருகிறேன். நான் பிறந்தது வளர்ந்தது என்று பார்க்கும் பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகரசம்பட்டி அப்படிங்கிறது என்னுடைய அம்மாவின் அம்மா வீடு. அந்த கிராமத்தில் நான் பிறந்தவள். என்னுடைய 5 வயது நிறையும் பொழுது போச்சம்பள்ளி வட்டத்தில் இருக்கக்கூடிய மோட்டூர் என்ற சிறிய கிராமத்தில் என்னுடைய தொடக்க கல்வி அரசு பள்ளியில் தொடங்கியது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை நான் அந்த பள்ளியில் படித்தேன். அதன் பிறகு உயர்நிலை பள்ளிக்கு அதே போச்சம்பள்ளி வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் உயர்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை என்னுடைய உயர்கல்வி இருந்தது. 10ஆம் வகுப்பிற்கு அங்கு வசதி இல்லை என்ற காரணத்தினால் என்னுடைய சொந்த ஊருக்கு வந்துவிட்டேன். சொந்த ஊர் சுந்தரம்பள்ளி கிராமம் என்று சொன்னேன் அல்லவா, அந்த ஊருக்கு வந்துவிட்டேன். 10, 11, 12ஆம் வகுப்பு இந்த 3 ஆண்டுகளும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுந்தரம்பள்ளி, இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டம், அன்றைக்கு நான் பயிலும் போது, பள்ளி பருவத்தில் நான் பயிலும் போது வேலூர் மாவட்டமாக இருந்தது. அங்க என்னுடைய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என்னுடைய கல்வியை முடித்தேன். இதுதான் என்னுடைய பள்ளி பருவம். அடுத்தது என்னுடைய உயர்கல்வி என்று பார்க்கும் பொழுது எங்க வீட்டுல என்ன கல்லூரி சேர்க்கும் அளவிற்கு வசதி இல்லை. ஆதலால் நீங்கள் கல்லூரி படிக்க வேண்டாம், ஏதாவது வேலைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டுல சொல்லிட்டாங்க. என்னுடைய அப்பா ஒரு தினக்கூலி வேலைக்கு சென்றிருந்தார். அம்மா வீட்டோட தான் இருப்பாங்க. அப்ப அப்பாவுடைய சம்பாத்தியம் போதவில்லை. என்னுடைய சகோதரி திருமண வயதில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கும் பொழுது அக்காவும் 12ஆம் வகுப்போட படிப்பு நிறுத்திட்டாங்க. அவங்க டைலரிங் கத்துக்கிட்டாங்க. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்ட போது படிக்க வைக்க வசதி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நான் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த அந்த பள்ளியில PTA உள்ள பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக ஒரு ஆசிரியர் பணி நியமனம் செய்வாங்க. அப்ப மாதம் 300 ரூபாய் என்ற அளவில் என்னுடைய ஆசிரியர் பணி அங்குதான் தொடங்கியது. 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு 2 மாதங்கள் கூட நான் விடுப்பில் இல்லை. ஏப்ரல் மாதம் என்னுடைய தேர்வு முடிந்தது, மே மாதம். அடுத்து ஜூன் மாதம் நான் பள்ளிக்கு சென்று விட்டேன். அங்கு பள்ளியில் நான் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டே, அதாவது 2003 அங்க பணிபுரிந்து கொண்டே நான் என்னுடைய கல்லூரி படிப்பை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்பொழுது எங்க ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிறு கிராமத்தில் இருக்கக்கூடிய ரகு என்ற ஒரு அண்ணா, அவர் தொலைதூர கல்வியில் சென்னை பல்கலைக்கழகத்தில் BA தமிழ் படித்துக் கொண்டிருந்தார். நான் கல்வியில் சேர வேண்டும், நான் படிக்க வேண்டும் என்று கேட்டபோது அந்த அண்ணா சொன்னாரு, நீ நிச்சயமா கல்லூரிக்கு போகலனாலும் பரவாயில்ல, நீ படிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் அவரு BA தமிழ் இலக்கியம் பயின்று கொண்டிருந்தார். அதனால நீங்களும் BA தமிழ் படிங்க, உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த சூழல்ல நான் வளர்ந்த சூழல் எல்லாமே கிராமம் அப்படிங்கறதுனால எனக்கு அதாவது கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல தொலைதூர கல்வியில தமிழ் மட்டும்தான் படிக்க முடியும், வேற எதுவுமே படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்குள்ளார இருந்தது. அவங்களும் அந்த மாதிரிதான் சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சென்னை பல்கலைக்கழகத்துல தொலைதூர கல்வி இயக்கத்தின் மூலமாக BA தமிழ் வகுப்பில் சேர்ந்தேன். அங்க போயிட்டு ஓராண்டு முடிந்த பிறகு எனக்கு இல்ல, எனக்கு சின்ன வயசுல இந்த கணிதம்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் கணிதம் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டது எல்லாமே தொலைதூர கல்வி இயக்கத்துல அது படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இது இருந்தது. அங்க போய் ஓராண்டு முடிந்த பிறகு இல்ல, நீங்க மேக்ஸ் படிக்கலாம், பிசிக்ஸ் படிக்கலாம், எல்லாமே உங்களால படிக்க முடியும், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டா நமக்கு ஓராண்டு வீணா போயிடுமே அப்படின்றதுனால அதுக்கப்புறம் நான் என்னுடைய துறையில, நம்முடைய தமிழ் துறையில நான் என்னுடைய ஆர்வத்தை வளர்த்து கொண்டு அப்புறம் BA தமிழ் முடிந்தது. நான் அங்க வேலை செய்த பள்ளியில 2 ஆண்டுகள் அந்த என்னுடைய தலைமை ஆசிரியர், அப்பொழுது தலைமை ஆசிரியராக இருந்தவர், நான் பணிபுரியும் போதும் தலைமை ஆசிரியர், அவர் ஓய்வு பெறும் காலம் வந்ததுனால நான் இதோட ஓய்வு பெறுறேமா, இதுக்கு மேல நீங்க வேற ஏதாவது பள்ளி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னுடைய BA தமிழ் 2ஆம் ஆண்டு தான் முடிஞ்சிருக்கு. 3ஆம் ஆண்டுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை.
அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியை நாடினேன். அண்ணா அறிவகம் என்ற தனியார் பள்ளி. அந்த பள்ளியில வந்துட்டு 750 ரூபாய் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க நான் வந்து என்னுடைய பணியை தொடர்ந்து என்னுடைய BA தமிழ் 3ஆம் ஆண்டை முடித்து விட்டு அதுக்கு அடுத்த ஆண்டு B.Ed படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். வீட்டுல வந்து சரி, ஏன்னா வேலை செஞ்சுட்டு இவ்வளவு வந்து படிக்கிறாங்களே பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க படிங்க அப்படின்னாங்க. அப்ப என்னுடைய குடும்ப நண்பர் என்று சொல்லக்கூடிய பாலாஜி அவங்களும் என்னுடைய தாய் மாமா அவர்களும் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஃபீஸ் கட்டி என்னை வந்து B.Ed சேர்த்து விட்டாங்க. B.Ed முடிச்சுட்டு மீண்டும் அதே பள்ளியில வந்து நான் ஒரு தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற, அதாவது தனியார் பள்ளியில தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பணியில வந்து நான் பணியமர்த்தப்பட்டு அங்கு 2 ஆண்டுகள் பணி செய்து கொண்டே என்னுடைய MA முதுகலை பட்டத்தை வந்து நான் பயின்றேன். முதுகலை பட்டம் பயின்று விட்டு அதுக்கு பிறகு நான் வந்து M.Ed படிக்கணும் அப்படின்னு B.Ed முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நேரத்துல வந்து B.Ed M.Edனா ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருக்கும். 2008 2009 10 இந்த காலகட்டங்கள்ல. அதனால நான் வந்து அடுத்து M.Ed படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். மீண்டும் என்னை கொண்டு போய் M.Ed சேர்த்துனாங்க. M.Ed வந்து எப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வகுப்பு இருக்கும். மற்ற நேரங்கள்ல வந்து நம்ம பள்ளியில பணிபுரியலாம். அப்ப இந்தியன் மாடர்ன் அப்படிங்கிற ஒரு பள்ளியில பிரின்சிபலா, ஸ்கூல் பிரின்சிபலா ஒர்க் பண்ணிட்டு சாட்டர்டே சண்டே சனி ஞாயிறு 2 நாட்களும் வந்து என்னுடைய M.Ed படிப்பை வந்து நான் தொடர்ந்தேன். M.Ed முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்தது, நான் M.Phil-ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ M.Phil பண்ணணும் அப்படின்னா மீண்டும் நான் வந்து பணிக்கு போக முடியாது. இதற்கு இடையில வந்து என்னுடைய அக்காவின் திருமணம், அக்காவுக்கு 2 குழந்தைகள், அப்பா ஒருவரால வந்து அந்த கடன் சுமையெல்லாம் வந்து அடைக்க முடியல. சோ அப்ப நான் வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறது. அதனால நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சும் போதுதான் வந்து M.Phil மட்டும் 10,000 ரூபாய் தான் ஃபீஸ், நீங்க வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தூய நெஞ்ச கல்லூரியில வந்து சொன்னாங்க. அப்போ டெட் எக்ஸாம், TRB எக்ஸாம் எல்லாம் அதுவும் எழுதிட்டே இருக்கிறேன். இதுல போயிட்டு எபினேசர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல ஏலகிரி ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளியில நான் வந்து பணிபுரிஞ்சுட்டு M.Phil ஜாயின் பண்ணேன். M.Phil ஜாயின் பண்ணிட்டு நெட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் நெட் எக்ஸாம்ல வந்துட்டு JRF வாங்கிட்டேன், ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வந்து வாங்கிட்ட போது எனக்கு அந்த JRFனா என்னன்னு தெரியாது. நெட் எக்ஸாம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணாங்க, நானும் அப்ளை பண்ணிட்டேன், எக்ஸாம் எழுதிட்டேன், தேர்வுல தேர்ச்சி பெற்றுட்டேன். அதே சமயத்துல டெட்டும் எழுதியிருக்கேன். டெட் எழுதிட்டு டெட்ல வந்துட்டு 90 மார்க் எடுக்கணும், நான் எடுத்திருக்கிறது வந்து 89 மார்க். அதனால நான் 89 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டேன். அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சுது, நான் படிக்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிற அந்த சூழலுக்கு வந்துட்டேன். அம்மா வந்து அப்போ இது வச்சிருந்தாங்க, டீ கடை, இதுவெல்லாம் வந்து இந்த பலகாரங்கள் கடையெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப அம்மா அரைச்சிட்டு இருக்காங்க. அரைச்சிட்டு இருக்கும் போது நான் முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நான் அவ்வளவுதான் படிப்பு அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அழுதுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு அந்த JRF அவார்ட் லெட்டர் அப்படிங்கிறது அந்த UGCல இருந்து வருது. வந்த போது போஸ்ட்மேன் கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்குப்பா, ரெஜிஸ்டர் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க தான் சைன் பண்ணி வாங்கன்னு சொல்லும்போது அவ்வளவுதான், டெட்ல ஃபெயில் ஆயிட்டேன், இனிமே நான் அதை வாங்கி என்ன பண்ண போறேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். இல்ல நீங்க வந்து சைன் பண்ணதான் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. அதை வாங்கி பார்க்கும் போது என்னன்னு தெரியல எனக்கு. JRF அவார்ட் லெட்டர் ரூபா அப்படின்னு சொல்லி வருது, எனக்கு என்னன்னு தெரியல. அதை கொண்டு போயிட்டு நான் அப்ப தூய நெஞ்ச கல்லூரியில M.Phil ஜாயின் பண்ணிருந்தேன் இல்லைங்களா. அப்ப என்னுடைய நெறியாளரான முனைவர் கி பார்த்திபராஜ் ஐயா அவங்க கிட்டதான் கொண்டு போய் காட்டுறேன். பார்த்துட்டு நீ எந்த கல்லூரியில MA படிச்ச அப்படின்னாங்க. சார் நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல தான் படிச்சேன், சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்னு. அவர் அப்படி மேல தோல்ல கை போட்டு சொன்னாரு, அம்மா நீ வந்து ரெகுலர் காலேஜ் படிக்கிறவங்களாலே JRF வாங்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நீ வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சு நீ வந்து JRF வாங்கிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மேல இது பண்ணி கை கொடுத்து வெரி குட்மா அப்படின்னு சொன்னாரு. சோ அதுக்கப்புறம் சார் இதை வச்சு என்ன பண்றதுன்னு அவர்கிட்டயே கேட்டேன். அவர் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ இதை வச்சு ஃபெல்லோஷிப் வாங்கிக்கலாம்பா அப்படின்னு. ஓ அப்படியா, அப்ப நான் 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாத சூழல்ல தான் நான் இருக்கேன். அப்ப எனக்கு ஃபெல்லோஷிப்பா, ஓகே நம்ம இந்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அவர் சொன்னாரு, இல்லப்பா நீங்க M.Phil கேன்சல் பண்ணிட்டு PhD வந்து ஜாயின் பண்ணுங்க, அதுக்கு ஃபெல்லோஷிப் வாங்கினீங்கன்னா நிறைய வரும், இதுக்குன்னா ஒரு 20,000 தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து சரிங்க ஐயா நான் உங்ககிட்டயே PhD பண்றேன்னு சொல்லும்போது, இல்லப்பா எனக்கு வந்து நான் இன்னும் கைட்ஷிப் வாங்கல, நீங்க வேற யாராவது கைடு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ தமிழ்நாடு முழுக்க நான் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா ஒவ்வொரு கல்லூரியா வந்து தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறேன், கைடு வந்து யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
தமிழ் பல்கலைக்கழகம் இதுல எல்லாமே போனா எனக்கு முன்னாடி நிக்கிறது என்னன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். கரஸ்ல படிச்சிருக்க, உனக்கு நான் எப்படி சீட்டு தர்றது அப்படின்ற மாதிரி எல்லாமே நிராகரிக்கிறாங்க. மீண்டும் அந்த ஒரு நிராகரிப்பு எனக்குள்ள ரொம்ப ஒரு காயத்தை ஏற்படுத்திடுச்சு. மீண்டும் நான் வந்து தூய நெஞ்ச கல்லூரிக்கே வரேன். சரி, எம்ஃபிலாவது முடிப்போம், முடிச்சு நம்ம வந்து நம்முடைய பிஎட் வச்சு நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வரேன். வரும்போது மரிய சுசை அப்படிங்கிற ஃபாதர் வந்து சொல்றாரு, நான் என்கிட்ட சீட் இருக்குப்பா, நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நன்றி ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன ஃபாதர் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க திருவள்ளூர் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து நீங்க ஃபில் பண்ணி அனுப்புங்கப்பா அப்படின்றாரு. எங்க திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துக்கு இப்ப நான் வேலை செய்யறது வந்து வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில பணி செய்யறேன். சோ இங்க வந்து நான் கேட்கிறேன், பல்கலைக்கழகத்துல அவர் வந்து 6 மாசத்துல ரிட்டையர்ட் ஆக போறாரு. இந்த சமயத்துல நீங்க வந்து பதிவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களால பிஹெச்டி பண்ண முடியாது. மீண்டும் ஒரு சர்க்கிள், இந்த ஜான் ஏர்னா முளம் சர்க்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீண்டும் ஒரு சர்க்கிள். என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தெரியல. மீண்டும் அங்கேயே போய் நிக்கிற ஃபாதர், இந்த மாதிரி சொல்லிட்டாங்க யூனிவர்சிட்டியில, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது, பாத்தி ஐயாவுக்கு வந்துட்டு இது வந்துருச்சு, கைட்ஷிப் லெட்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவங்களுக்கு அந்த தகவல் வருது. மீண்டும் அவர்கிட்ட போய் கேட்கும்போது, இல்லப்பா என்கிட்ட ஏற்கனவே 4 பேர் இருக்கிறாங்க, என்கிட்ட நீங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் சொல்லிட்டாரு. திரும்ப நான் ஃபாதர் கிட்டே போய் கேட்கும் போது அவர் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாரு. என்னோட தோழி வந்து முனைவர் மா வித்யா அவர்களும் வந்து வந்தாங்க, இருவரையும் நீங்க வந்து உங்களோட ஸ்காலரா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்தாரு. அதை கொண்டு போயிட்டு பாத்தியா கிட்ட கொடுக்குறேன் நானு. அவர் பார்த்துட்டு ஓகே சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஓராண்டு காலம் வந்து எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஓராண்டு காலம் வந்து யூனிவர்சிட்டியில லேட் ஆயிடுச்சு. அப்போ 2013 இருந்து 2017 வரைக்கும் என்னுடைய முனைவர் பட்டம் போகிறது. 2017 நான் வந்து என்னுடைய முனைவர் பட்டத்தை சமர்ப்பிச்சேன். 2019 தான் எனக்கு வந்து முனைவர் பட்டம் கிடைச்சது. அப்ப அந்த சமயத்துல கொஞ்சம் தாமதமா தான் போகுது. இதுதான் என்னுடைய கல்லூரி படிப்பினுடைய வரலாறு. அதாவது என்னுடைய உண்மையில் கேட்க ஒரு நெஞ்சை உருக்குகின்ற கதையாக, உண்மையில் ஒவ்வொருவருக்குள்ளும் ரூபாமா அந்த ஆசை, நினைத்ததை அடைய வேண்டும். உண்மையில் நீங்கள் ஒரு வீர பெண்மணி என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனையோ இடங்களில் சோர்ந்து விடாது எழுந்து நின்று சொல்லி இருந்தீர்கள், முளம் ஏற நான் ஏற முளம் சறுக்கிறது என்று சொல்லி. அதே போல ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை இந்த கல்வித்துறையில் இன்று நீங்கள் ஒரு முனைவராக, ஒரு பெரிய ஒரு கல்விமானாக வலம் வருவதற்கு நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அங்கே உங்களுக்கு ஒவ்வொரு நேரங்களிலும் ஒரு தோல்வி நிலையை உங்களுடைய மனம் எதிர்கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அதிலிருந்து எழுந்து விழ எழுபவன் தமிழன் என்கின்றதற்கு ரூபாமாவும் ஒரு உதாரணமாக இருக்கின்றார். ஆனால் எனக்குமே இந்த உங்களினுடைய இந்த கல்வி பயணத்தை கேட்கின்ற போது கண்கள் கலங்கின, நெஞ்சம் முருகின. உண்மையில் மிகவும் எல்லோருக்கு இடையிலும் அந்த எங்களினுடைய கல்வி பயணங்களை பார்த்தோமானால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தோல்வி என்று சொல்ல முடியாது, இக்கட்டான அது நீங்கள் சொன்னது போல் இதுடன் எங்களினுடைய இந்த கல்வி பயணம் முடிந்து விடும் என்று நாங்கள் ஒரு சூனியமாக இருக்கும், எதுவுமே விளங்காத மாதிரியான ஒரு உலகத்தில் இருப்பதாக சில நிமிடங்கள் அப்படி இருக்கும், இருண்டது போல். ஆனால் திரும்பவும் உங்களுக்கு சூரியனாக இந்த கல்வி, எங்களுடைய தமிழ், உங்களுக்கு விருப்பமான கணித துறையில் நீங்கள் விருப்பம் இருந்தாலும் தாய் தமிழோடு உங்களை பயணிக்க வைத்திருக்கின்றது எங்களினுடைய தாய் தமிழினுடைய அந்த பற்று, உங்களினுடைய ஆளுமை, உங்களினுடைய முயற்சி என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முயற்சியுள்ளவன் ஒருபோதுமே தோற்று போவதில்லை என்பதற்கு ருவாமாவின் கல்வி பயணம் சான்றாக அமைகின்றது. இந்த சிறு வயதில் உங்களுக்கு உண்மையில் நீங்களாக சில இடங்களில் ருவாமா பார்த்தீர்களே, ஆனால் பெற்றோர்கள் மிகவும் ஆசைப்படுவார்கள், என்னுடைய பிள்ளை இதுவாக வர வேண்டும், எங்களுடைய பிள்ளையை நாங்கள் இதுவாக ஆக்க வேண்டும் என ஆசைப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்தாலும் அவற்றை அவர்கள் நிறைவேற்றாமல் இருக்கின்ற எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றன. ஆனால் சிறு வயதிலிருந்து நீங்கள் படிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை உங்களுக்கு அந்த இயற்கையும் இறைவனும் உங்களுடைய தந்தை தாயரனுடைய ஆசிகளும் கைகூடி இருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும்.
நான் பார்க்கின்ற போது உண்மையில் வியந்தேன். இவை ஒரு கடந்து சென்று இவற்றையெல்லாம் முடிப்பதென்பது இலகுவான காரியம் அல்ல. பணியோடு நீங்கள் படித்திருக்கிறீர்கள். 7 நாட்களும் ஓய்வின்றி நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லி இருந்தீர்கள். அந்த திங்கள் முதல் வெள்ளி வரை பணிக்கு போக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதுவும் ஒரு சிறு வயதில் எத்தனையோ அந்த வயதுகளில் நாங்கள் நிறைய அனுபவிப்போம். அது ஒரு நிலா காலமாக இருக்கும். சில பேருக்கு உண்மையில் அது ஒரு மிக கடினமான காலமாக இருக்கும். ஆனால் அந்த கடினம் எல்லாம் இப்போது உங்களுக்கு ஒரு கனிவாக கிடைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். மிக்க வாழ்த்துக்கள் உங்களுடைய அந்த விடாமுயற்சிக்கு. மிக்க வாழ்த்துக்கள். அந்த விடாமுயற்சியின் பயனாக இன்று ஒரு முனைவராக இந்த உலகிலே உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் தமிழ் உலகுக்கு நீங்கள் பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் ஒரு மாணவியாக நான் மிக பெருமை அடைகின்றேன். எங்கள் ஆசானுடைய கல்வி பயணம் இவ்வாறு இருந்தாலும் அந்த இடத்தினை வந்து நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள் என்ற மிக்க வாழ்த்துக்கள். உண்மையில் உங்களினுடைய இந்த பகிர்வு எத்தனையோ பேருக்கு கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக அமையும் என நம்புகின்றேன். அம்மா, வாழ்த்துக்கள். உங்களுடைய கல்வி பயணம் இவ்வாறு இருந்து இன்று நீங்கள் இந்த நிலையில் வந்திருப்பதாக உங்களுடைய ஆரம்ப பள்ளியில் இருந்து உங்களினுடைய முதுகலை பள்ளி வரை கல்வி வரை நீங்கள் எங்களோடு பகிர்ந்திருந்தீர்கள். மிக்க வாழ்த்துக்கள் ரூபாமா. இதை விட நீங்கள் நிறைய துறைகளில், கலைத்துறையில், விளையாட்டு துறையில், அதைவிட கட்டுரைகள் எழுதுவது, அதைவிட புத்தகங்கள், நூலாக்கங்கள் என்று பல விதமான கைங்கரியங்கள், அதாவது பல விதமான நுட்பங்களை உங்களகத்தில் கொண்டிருக்கின்றீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு ஆசான் என்பது உண்மையில் ஒரு இலகுவான காரியம் அல்ல. உங்களுக்கு வருட அனுபவங்கள் இருக்கின்றன. நீங்கள் சொன்னீர்கள் உங்களுடைய காப்போத்தர 12ஆம் ஆண்டு பரீட்சையை எழுதிவிட்டு 1 மாதம் 2 மாதத்துக்குள் நீங்கள் அந்த சித்திரையிலிருந்து ஆனி மாதத்துக்குள் உங்களுடைய பணியில் நீங்கள் தொடர்ந்ததாக. அவ்வாறாயின் உங்களுக்கு இப்போது எத்தனை சதாப்தங்கள் உங்களுடைய கல்வி கற்பித்தலில் இப்போது அனுபவமா இருந்திருக்கின்றது ரூபாமா? 2003 நான் வந்து பணியில இருக்கிறேன். 2003 21 வருடங்கள், 2 சதாப்தங்களை முடித்திருக்கிறீர்கள் இந்த வயதில் என்பது உண்மையில் மிக பெரும் ஒரு ஆச்சரியத்துக்குரியது. ஏனெனில் அந்த 12ஆம் வகுப்பினை முடித்து கொண்டு தொடர்ந்த அந்த கற்பித்தல் பயணமானது இன்று 21 வருடங்களை நீங்கள் ஆனி மாதத்தில் தொடங்கி இருந்தீர்கள். சரியாக 21 வருடங்கள் முடிந்து இந்த ஆடி மாதத்தில் உங்களோடு நான் இதனை பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அப்படியாயின் உங்களுடைய கல்வியின் கற்பித்தலின் அனுபவம் எந்த அளவு இருக்கும் என்று உங்களால் உணர முடிகின்றது. அதை விட நாங்களுமே உங்களினுடைய கற்பித்ததில் மிகவும் அற்புதமான அந்த கற்பித்தல் முறையினை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற வகையில் உங்களுடைய ஆளுமையும் உங்களினுடைய அந்த அறிவும் எங்களை கூட ஒரு அறிவு ஜீவிகளாக இந்த இலக்கிய துறையில் ஆக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எங்கே வருவோம் எங்களினுடைய வகுப்பு பற்றி தமிழ் இலக்கிய வரலாறும் ஆய்வும் என்கின்ற இந்த பாடத்திலே நீங்கள் ஒரு பேராசிரியராக எங்களுடைய அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தில் இணைந்திருக்கின்றீர்கள் ரூபாமா. உண்மையில் இது ஒரு மிகவும் ஒரு அற்புதமான விடயம் என்று சொல்ல வேண்டும். ஏனெனில் எங்களுடைய பல்கலைக்கழகத்திலேயே நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆசானாக நியமிக்கப்பட்டது மிக பெருமை தருகின்றது. அந்த தளத்திலேயே உங்களை நேர்காணல் செய்வது கூட ஒரு சிறப்பாக இருக்கின்றது. இந்த எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இணைகின்ற போது அல்லது இணைந்த பின்பு எவ்வாறு உங்களுக்கு இந்த பயணம் இருக்கின்றது? அதைவிட இதற்கு வருவதற்கு நீங்கள் எவ்வாறு இதனோடு நீங்கள் ஒன்றுப்பதற்கு உதவியவர்கள் யாராக இருக்கும்? எங்களுடைய பல்கலைக்கழகம் பற்றி நீங்கள் என்ன அறிந்திருந்தீர்கள் இணைகின்ற போது? எனக்கு முதலில் சம்பத்குமார் அவங்க வந்து அறிமுகம், முனைவர் சம்பத்குமார்.
நானும் அவரும் வந்து என்னுடைய முனைவர் பட்டத்துல பயின்று கொண்டிருக்கும் போது அவரும் முனைவர் பட்டம் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல பயின்று கொண்டிருந்தார். நாங்கள் இருவரும் பாண்டிச்சேரியில நடந்த ஒரு கருத்தரங்கில் சந்தித்துக் கொண்டோம். அன்று முதல் நாங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக பழகிட்டு இருக்கோம். நான் எந்த நிகழ்வுகள் கலந்துகிட்டாலையும் அவருக்கு தகவல் சொல்வேன். அவர் எந்த நிகழ்வுகள்ல இருந்தாலும் எனக்கு தகவல் சொல்வாரு. இந்த விருது வழங்கும் விழா அந்த மாதிரி அவருடைய விருது வழங்கும் விழாவுல கண்டிப்பா என்னுடைய பெயர் இருக்கும். அவர் ஏதாவது நிகழ்ச்சி பண்ணாலும் என்னுடைய பெயர் இருக்கும். நான் ஏதாவது நிகழ்ச்சி பண்ணாலும் அவரோட பெயர் இருக்கும். எங்களுடைய கல்லூரிக்கு நான் அதியமான் கல்லூரியில ஆசிரியரா பணிபுரியும் போது அவர் சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவரு நிறைய நம்முடைய பல்கலைக்கழகத்தை பற்றி செய்திகளை வந்து பதிவு பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ ஒரு முறை கேட்ட நண்பரே, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா, நாங்களாம் இதுல கலந்துக்க வாய்ப்பு இல்லைங்களா அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா சொல்கிறேன் தோழி, எப்பொழுது வருகிறதோ நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. செப்டம்பர் மாதம் இது வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து நண்பர் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாரு. தோழி, இந்த மாதிரி பாடத்தேர்வுகள் வந்து நடக்குது. அந்த பாடத்தேர்வுகளுக்காக நீங்க எந்த பாடத்தை எடுக்க விரும்புறீங்க, அதுக்கான ஒரு பாடத்திட்டம் ஒரு வரையறை செய்து எனக்கு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னாங்க. ஒரு வார காலம் எனக்கு வந்து நேரம் ஒதுக்குனாங்க. அந்த ஒரு வார காலத்துக்குள்ளார நான் வந்து பாடத்திட்டம் வரைவு செய்து அனுப்பியிருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு மாதம் எதுவுமே தகவல் வரல. நண்பரே, என்ன ஆயிடுச்சு, இது வரைக்கும் எந்த தகவலுமே வரல, இருங்க தோழி கண்டிப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து தொடர்பு கொண்டு, நீங்க அனுப்பிய பாடத்திட்டத்தை வந்து நான் ஐயாவுக்கு அனுப்பிட்டேன், துணைவேந்தர் ஐயாவுக்கு அனுப்பிட்டேன், பார்த்திருக்கிறாங்க, உங்களை அழைத்து பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க நண்பரே, என்னைக்கு சொல்றாங்களோ நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். எப்படி பல்கலைக்கழகம்னா எந்த மாதிரி, இதுல நமக்கு என்னென்ன இது இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி, யார் யார் வந்து மாணவர்களா வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ உள்ள வா முதல்ல, அதுக்கு பிறகு எல்லாத்தையும் தெரிஞ்சுப்ப, முன்னாடியே இது பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நான் பொறுமையா சொன்னாரு, இந்த மாதிரிதான்பா, நம்ம அப்பாதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவே அவர் அப்பான்னு தான் சொன்னாரு ஐயாவை. துணைவேந்தர் ஐயாவை அப்பா தான் சொன்னாரு. அப்பா இருக்காரு, அவர் எல்லாமே பார்த்துப்பாரு, எல்லாமே சொல்வாரு, நிறைய தோழிகளும் இருக்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சம்பத்து தான் எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வருவதற்கு துணை புரிந்தவர் சம்பத்து தான். அதுக்கு பிறகு நான் வந்த பிறகு ஒரு கூகுள் இதுல ஜூம்ல வந்து மீட்டிங் வச்சு ஐயாவை நான் முதல்ல அப்பதான் சந்திக்கிறேன். என்னோட தீபா அம்மா, அவங்க எல்லாருமே எல்லா பாடத்திட்டம் எடுக்கிற ஆசிரியர்களுமே இணைஞ்சிருந்தாங்க. அப்பதான் வந்து உங்களுடைய பாடத்திட்டம் நாங்க தேர்வு செய்தோமா இல்லையா அப்படிங்கறத உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும், ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பாடத்திட்டத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எல்லாருமே பேசணும், நம்முடைய பாடத்திட்டத்தை பத்தி இதெல்லாம் எடுக்க போறோம், இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாங்க 6 மாத காலம் பயிற்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அப்ப ஐயா சொன்னாரு, 6 மாத கால பயிற்சி இல்லப்பா, இது வந்து 10 மாத கால பயிற்சி, நீங்க மாத்திக்கோங்க, மீண்டும் எனக்கு வந்து அனுப்பி வைங்க அப்படின்னாங்க. அப்புறம் எங்களுடைய தன்விவர குறிப்புகள், புகைப்படம் இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. எல்லாமே நாங்க வந்து அனுப்பி வச்சிருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்தது. பல்கலைக்கழகத்துல நீங்க பேராசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவிட்ட இருந்தும் வந்தது. சம்பத் ஐயா அவர்களும் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு இவருக்கு சம்பத்துக்கு சொல்லும் போது, தோழி இதெல்லாம் வந்து உன்னுடைய உழைப்பு, இதை இப்ப நீ நன்றி சொல்லக்கூடாது, உண்மையாகவே நீ வந்து நல்ல வகுப்பெடுத்து அந்த இடத்துல நீ வந்து என்னுடைய பேரை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒவ்வொரு வகுப்பு முடிச்சுட்டு முதல்ல ஒரு 4-5 வகுப்புகளுக்கு பாடம் முடிச்சுட்டு, நண்பரே எப்படி இருந்தது என்னுடைய வகுப்பு அப்படின்னா, அது நான் சொல்ல மாட்டேன், உன்னுடைய மாணவிகள் சொல்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்வாரு. இப்படிதான் நான் நம்முடைய பல்கலைக்கழகத்திற்குள் உள்ள நுழைந்தது இந்த மாதிரிதான். முனைவர் சம்பத்குமார் அவர்களால், சம்பத்குமார் அவர்களால் தான் நான் பல்கலைக்கழகத்துக்கு வந்தேன். நிச்சயமாக சம்பத்குமார் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் ஒரு அருமை தம்பி. நாங்கள் தம்பி என்று அழகாக அழைப்போம். எந்த பரீட்சைகளாக இருந்தாலும் எங்களுக்கு அத்தனை ஆயத்தங்களையும் செய்து பதிவுகளை இட்டு எங்களை நெறிப்படுத்தி பல்கலைக்கழகத்தோடு அண்ணாவோடு நெருங்கிய, நீங்கள் சொன்னது போல ஒரு அப்பாவும் தந்தையும் மகனுமாக அவருடைய பயணம் இருக்கும். வாய் நிறைய அப்பா என்று அழைப்பார் இந்த சபையில் என்றாலும், மிகவும் ஒரு ஆனந்தமாக இருக்கும் சமத்குமாரோடு பயணிப்பதும். உண்மையில் இந்த நேரத்தில் சமத்குமாருக்கு நாங்கள் நன்றியையும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். எனில் ஒரு அழகான அருமையான ஒரு ஆளுமையான பேராசிரியரை எங்களுக்கு தந்தமைக்காக இத்தளத்தில் சமத்குமாருக்கு, முனைவர் தம்பி முனைவர் சமத்குமார் அவர்களுக்கு நன்றியினை பாராட்டி மகிழ்கின்றேன். நிச்சயமாக உண்மையில் அண்ணா எங்களை ஒரு துணைவேந்தராக, ஒரு நிறுவனராக இருந்தாலும் சொந்த ஒரு சகோதரிகளாக, மகள்களாக,
அவ்வாறுதான் அந்த பெண்களுக்கான அத்தனை உரிமைகளையும் கொடுத்து அழகாக பயணிக்க வைக்கின்ற ஒரு தளம்தான் எங்களுடைய அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை. இந்த இலக்கிய பேரவையானது தொடங்கிய நாளில் இருந்து இன்று வரை நாங்கள் பயணிக்கின்றோம். எத்தனையோ வேலைப்பாடுகளுக்கு இடையில் பயணிக்கின்றோம் என்றால் அதற்கு அந்த நிறுவனருடைய அந்த அன்பும் அவருடைய வழிகாட்டலும் தான் நிச்சயமாக இருக்கும் அம்மா. அந்த வகையில் உங்களுக்கும் அவர் ஒரு துணைவேந்தராக கிடைத்தது ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த இடத்தில் நானும் நீங்களுமே அண்ணாவுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கின்றோம். ஓகே, நல்லது. இந்த பல்கலைக்கழகத்தில் இணைந்து கொண்டது உங்களுக்கு மிக்க மகிழ்வை தருகின்றது. நாங்களும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களோடு பயணிப்பதும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. சமத் எதிர்பார்த்து கொண்டிருப்பார் இந்த பரீட்சைகள் முடிந்து பரீட்சையின் பெறுபேறுகள் வருகின்ற போதுதான் எங்களையும் உங்களையும் அவர் எவ்வாறு எங்களினுடைய பாடங்கள் நடைபெற்றது, எவ்வாறு பரீட்சையை நாங்கள் சித்தி அடைந்தோம் என்பதனை பார்ப்பதற்காக ஆவலாக சம்பந்திருப்பார். சம்பந்தனுடைய பெயரை காப்பாற்ற வேண்டுமானால் நாங்கள் உங்களினுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும். இந்த தருணத்தில் மாணவர்களாக நிச்சயமாக காப்பாற்றுவோம் என்று நம்புகின்றேன் அம்மா. பல்கலைக்கழகத்தில் இணைந்து எங்களோடு நீங்கள் பயணிப்பது உங்களுக்கு உண்மையில் மகிழ்வினை தருகின்றது. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு குழந்தையாக மழலை சொல்லோடு எங்களுக்கு ஒரு ஆசான் கிடைத்திருக்கின்றார் என்று. அந்த வகையில் மிக்க மகிழ்ச்சியும் பாராட்டுதல்களும் வாழ்த்துக்களும் அம்மா. அதே போல் அடுத்தது உங்களுடைய கல்வித்துறை கல்வி பயணம் இவ்வாறு இருக்க, நீங்கள் இந்த இலக்கிய துறையில் இலக்கிய பயணங்கள் இப்போது எவ்வாறு இருக்கின்றது? சிறு வயதில் இருந்து உங்களுக்கு இந்த கலைத்துறைகளில் விளையாட்டு துறைகளில் ஆர்வம் இருந்ததா, அல்லது என்ன மாதிரி உங்களுடைய நண்பர்கள் சேர்ந்து விளையாடுவதால் உங்களுக்கு அந்த ஆர்வம் ஏற்பட்டதா, அல்லது சிறு வயதில் இருந்தே உங்களுக்கு அந்த ஆர்வங்கள் இருக்கின்றதா? விளையாட்டுத் துறையில் கூட நீங்கள் விட்டு வைக்கவில்லை. அந்த விளையாட்டுத் துறை பக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை இந்த நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாமா. விளையாட்டுத் துறையில் என்று பார்க்கும் பொழுது எனக்கு சிறிய வயதுல இருந்து விளையாட விட மாட்டாங்க. நான் வளர்ந்தது முழுவதுமே அம்மாவோட அம்மா வீட்டுலதான், ஆயா வீட்டுலதான் வளர்ந்துட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய பாட்டி, அம்மாவோட அம்மா வந்து ரொம்ப என்ன ஒரு ஒழுங்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வரைமுறைக்குள்ளார என்ன வச்சிருப்பாங்க. காலையில எழுந்தா இந்த வேலையெல்லாம் செய்யணும், அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போகணும், பள்ளி முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெளியவே விட மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் தான். ஆனா எனக்கு ஆர்வம் இருந்தது, விட மாட்டாங்க. இப்படி பள்ளி பருவத்திலயுமே வந்து ஒரு பாட வேலை மட்டும்தான் கொடுப்பாங்க. அங்கேயுமே வந்து நான் படிச்சது எல்லாமே அரசு பள்ளிகள் அப்படிங்கிறதுல பெரும்பாலும் அதுக்கு விளையாட்டுத்துறையில உடற்கல்வி ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. இப்ப நாங்களா சென்று விளையாடுவது, மீண்டும் வகுப்புக்கு வந்து விடுவது, இந்த மாதிரிதான் இருந்தது. எப்போ வந்து நான் அந்த விளையாட்டுத்துறையில ரொம்ப ஆர்வமா ஈடுபட்டேன் அப்படின்னா, எனக்கு கல்லூரி படிப்பும் கிடையாது. அப்ப என்னுடைய பிஎட்ல தான் வந்து உடற்கல்வி ஆசிரியர் என்று ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க டீச் பண்ணும்போதுதான் எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வாலிபால், கபடி இந்த மாதிரியான போட்டிகள் எல்லாம் நாங்க ஈடுபட்டு முதல் முறையா அங்கதான் நான் வந்து வாலிபால் விளையாடுறேன். எனக்கு அது என்ன இது கட்டுப்பாடுகள் என்னென்ன இருக்கிறது அது எதுவுமே தெரியாது. அவர்தான் ஐயா தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. என்னுடைய தோழிகளும் அங்க வந்து என்னோட பிஎட் படிச்சவங்களும் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் நான் அதுல பங்கு பெற்று முதல் முறையிலேயே வெற்றி பெற்று விட்டேன். இதுதான் என்னுடைய விளையாட்டுத்துறை அனுபவம் என்று பார்க்கும் பொழுது அதுதான். அதுக்கு பிறகு நான் அந்த பணியில இருக்கிறதுனால நானே ஒரு ஆசிரியராக, உடற்கல்வி ஆசிரியர் போல நானே பள்ளியில என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தது. அப்ப நான் நிறைய மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு அந்த மாதிரிதான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன். இது என்னுடைய விளையாட்டுத்துறை அனுபவம் என்று சொல்லலாம். கலைத்துறையில் எனக்கு ஆர்வம் எப்பொழுது வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து 2011-12 இந்த கல்வி ஆண்டுல வந்துட்டு எபினேசர் பள்ளியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். தமிழ் ஆசிரியராக வேலை செய்தேன். அந்த வேலை செய்யக்கூடிய தருணத்துல அங்க வந்து இந்த பள்ளி ஆண்டு விழா வைப்பாங்க இல்லைங்களா, அந்த ஆண்டு விழாவுல தமிழ் துறையை சார்ந்த, இப்ப நான் தான் வந்து மேல இருக்கக்கூடிய ஒரு டீச்சர், 11th 12th எடுக்கக்கூடிய 11ஆம் 12ஆம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர், மற்றவர்கள் 6, 7, 8 வகுப்புகளுக்கு எடுக்கக்கூடியவங்க. ஆனா நீங்க மேல இருக்கிறதுனால 11, 12ஆம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்ன்றதுனால கண்டிப்பா ஒரு நாடகம் வந்து அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சின்ன வயசுல இருந்தே எனக்கு நிறைய பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால அந்த நாடகத்தை வந்து நான் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தேன். அதுக்கு பிறகு நான் மீண்டும் எங்க வரேன் அப்படின்னு சொன்னாக்க, 2013ஆம் ஆண்டு என்னுடைய முனைவர் பட்டத்திற்காக நான் கல்லூரியில இணைந்த போது இதுல
தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தென்னக பண்பாட்டு மையமும் இதுல டெல்லியில இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் டிராமா இவங்க 2 பேரும் சேர்ந்து 1 மாத கால பயிற்சி வந்து உண்டு உறைவிட பள்ளி போதுல 1 மாத கால பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. நாடகத்திற்கு கலைத்துக்கு என்று பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியில என்னுடைய நெறியாளர் முனைவர் கி பார்த்திபராஜ் ஐயா வந்து சொல்றாரு, என்கிட்ட வந்து 8 பேர் முனைவர் பட்டத்துக்காக பயின்றுட்டு இருக்கீங்க. இதுல நம்முடைய கல்லூரியில இருந்து 4 பிள்ளைகள் போகணும், நீங்க யார் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல நான் கை தூக்கிட்டேன், நான் போறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் கை தூக்கிட்டேன். அப்புறம் அங்க போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாரு. எனக்கு தெரியாதுங்க ஐயா, ஏதோ நாடகம் சொல்றீங்க, அதெல்லாம் நான் போறேன். ஏன்னா முனைவர் பட்டத்துக்காக நாங்க வந்து சேர்ந்து ஒரு 4 மாத காலங்கள் கூட ஆகல, எதுவுமே தெரியாது. ஆனா ஐயா அடிக்கடி வெளியே போவாரு, நாடகத்துக்காக நாடக பயிற்சி கொடுக்க, நாடகத்துல நடிக்க, அந்த மாதிரி எல்லாம் போவாரு. அதை பார்த்து நான் பழகி இருக்கிறதுனால நான் போறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கை தூக்கிட்டேன். அப்புறம் என்னுடைய தோழி மா வித்யா அவர்களும், என்னுடைய சகோதரர் குமார் அவர்களும், அப்புறம் ஆனந்தகுமார் தோழர் ஆனந்தகுமார், நாங்க 4 பேரும் வந்து போனோம். நாங்க 4 பேரும் போயிட்டு தஞ்சாவூர்ல முதல் முறையா நான் அப்பதான் பயணம் செய்யறேன். அதுக்கு முன்னாடி PhD-க்காக பல்வேறு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கேன். ஆனா வீட்டை விட்டு நான் தனிமையா பயணம் செய்திருக்கிறேன் அப்படின்னா முதல் முறையா அப்பதான் 2013ஆம் ஆண்டு தான். தென்னக பண்பாட்டு மையம் தஞ்சாவூர்ல போயிட்டு முதல்ல அங்க ஸ்டே பண்றோம். அங்க இருக்கும்போது முதல் நாள்ல இருந்தே வந்து யோகா பயிற்சி, பறை, கரகாட்டம் இந்த மாதிரியான கலைகள் வந்து பயிற்றுவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நாடகத்துக்கு வந்து பிரளயன் தான் வந்து அதுக்கு சென்னை கலைக்குழுவுடைய டைரக்டர் பிரளயன் மற்றும் இதுல பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர், நாடகத்துறை பேராசிரியர் ராஜு சார், அவங்க 2 பேரும் தான் அதை வந்து முன்னாடி இருந்து நடத்துறாங்க. தஞ்சாவூர்லயே ராமானுஜம் ஐயா, ராமானுஜம் ஐயா நாடகத்துறையில மிகப்பெரிய ஒரு பேராசன் என்று சொல்லலாம். இவங்க எல்லாம் முன்னாடி அங்க பயிற்சி கொடுக்க வராங்க. ரவீந்திரன் சார் லைட் டிசைனர், அவரு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ண பேராசிரியர். ரவிவர்மா சார், என்னுடைய நெறியாளர் முனைவர் கி பார்த்திபராஜா, இப்படி எல்லாரும் பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு பேராசிரியர்கள் வராங்க. எல்லாரும் நாடகத்தை பத்தி பேசுறாங்க. எனக்கு எந்த அனுபவமும் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அனுபவம், நான் பள்ளியில நாடகம் அரங்கேற்றம் பண்ணதுதான், வேற எதுவுமே தெரியாது எனக்கு. அப்புறம் காலையில வந்து ஆறுமுகம் சொல்லிட்டு ஒரு ஐயா வந்து பறை பயிற்சிக்காக வருவாங்க. பறை பயிற்சிக்கு வரவங்க வந்து அங்க பயிற்சியில இருக்கக்கூடிய பிள்ளைகள் அறிவழகன் சொல்லிட்டு, அவர் இந்த சூப்பர் சிங்கர், சூப்பர் டான்சர் எல்லாம் சன் டிவில எல்லாம் கூட புகழ் பெற்ற ஒரு டான்சர். அவர் அந்த அறிவழகன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அங்க பயிற்சியாளராகவும் இருக்கிறாரு, பயிற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களோட விஜி, இவங்க அந்த அண்ணா, அவங்க எல்லாம் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. மொத்தம் 30 பேர் இருக்கிறோம். 30 பேர்ல 6 பெண்கள் மட்டும்தான். நானும் ஒரு பெண்ணு, மீதி 5 பெண்கள் தான். இந்த 6 பெண்கள்லாம் என்ன மட்டும் அந்த ஆறுமுக சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உனக்கு ரிதமே வரல, உனக்கு தாளமே வரல அப்படின்னு இழுத்து விட்டுருவாரு. காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் பறை பயிற்சி போகும். அந்த பறை வாசிக்க போகும்போது எனக்கு முதல் முறையா அப்பதான் நான் பறை, சும்மா நம்ம வீட்டுல தட்டெல்லாம் வச்சு தட்டிட்டு இருப்போம், செஞ்சுட்டு இருப்போம், அது வேற. ஆனா அங்க பறை பயிற்சிக்கு பறை வாசிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது கொடுக்கவே மாட்டாங்க பறைய கையில. உனக்கு ரிதம் வரல, தாளம் வரல, நீ போயிடு அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி விட்டுருவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த டான்ஸ் பண்ணி பழக்கமும் கிடையாது, நடனமாடி பழக்கமும் கிடையாது. அதனால ஆடுறது ஒரு மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனா எப்படியாவது கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அந்த 30ஆவது நாள் வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். ஆனா வாசிக்க தெரியாம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன், அது விஷயம் 30 நாட்கள்ல. அப்புறம் கரகாட்டத்துக்கு அதே போல 7 to 8 வந்து கரகாட்டம் பயிற்சி நடக்கும். அந்த கரகாட்டம் பயிற்சியிலையும் அதே மாதிரி எனக்கு வந்து ஆட தெரியல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. இது எல்லாமே மனசுல வச்சுட்டு சிலம்பம் இந்த மாதிரி பல்வேறு கலைகள் வந்து அங்க கற்றுக் கொடுக்கப்பட்டது. எல்லா கலையிலுமே வந்து எனக்கு ஆர்வம் இருந்தது. ஆனா எனக்கு சரியா பண்ண முடியல. ஏன்னா நான் பார்த்து வளர்ந்தது எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளார இருந்ததுனாலையும் அடுத்தடுத்து காலையில எழுந்திருச்சா 7 மணிக்கெல்லாம் நான் பள்ளிக்கு கிளம்பிடுவேன். தனியார் பள்ளி அப்படிங்கிறதுனால 7 மணிக்கு பஸ் பிடிச்சாதான் 7:30 மணி 8 மணிக்கு போய் நான் பள்ளியில சேர முடியும். மாலை நான் வீட்டுக்கு வருவதுக்கு 9 மணி 10 மணி அந்த மாதிரி கூட ஆகும். 4 மணி வரைக்கும் பள்ளியில இருக்கக்கூடிய வேலை, அதாவது மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது. 4 மணிக்கு மேல வந்து இந்த ஸ்டேஷனரி ஒர்க்கு, ஆபீஸ் ஒர்க், இந்த மாதிரி அட்டெண்டன்ஸ் அந்த மாதிரியான வேலையும் செய்வேன்னா, இப்போ இதுக்கு ஒரு சம்பளம் அதுக்கு ஒரு சம்பளம்ங்கிற போது இப்ப எனக்கு இந்த 750 ரூபாய் குடும்பத்துக்கு போதாது. அப்படிங்கறதுனால நான் அந்த டபுள் ஷிப்ட் செய்யற மாதிரி அதுக்கப்புறம் வந்து அலுவலக பணிகள் வந்து நான் செய்தேன். அப்ப 2க்கும் சேர்த்து எனக்கு ஒரு 4500 ரூபாய் வந்து சம்பளம் கிடைக்குதுன்ற போது வீட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
அந்த சூழல்ல இருந்ததுனால எனக்கு இந்த இதுல எல்லாம் ஆர்வம் இல்லாம போயிடுச்சோ, இல்ல அதுக்கான சூழல் இல்லைன்னு தான் சொல்லணும் நான். அப்படிப்பட்ட சூழல்ல நான் வளர்ந்ததுனால எனக்கு இதுல டான்ஸ் பண்ற இதுவோ இந்த வாய்ப்பெல்லாம் இல்லாம இருந்தது. இப்ப இந்த 1 மாத கால பயிற்சியில தான் நான் வந்து முழுமையா அதுக்காக நான் ஈடுபடுறேன் அப்படிங்கிறபோது ஒரு ஆர்வம் எனக்குள்ளார வந்தது. நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த நாடக பயிற்சி மாலை நேரங்கள்ல வந்து நாடகத்துக்கான பயிற்சி வந்து குடுப்பாங்க. அப்ப நாங்க முதல்ல நாடகம் வந்து என்ன அரங்கேற்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வஞ்சியர் காண்டம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துல இருந்து கண்ணகிய வந்து எல்லாரும் எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மையாவே வந்து ஒரு கற்புக்கரசி கிடையாது. நீங்க ஏன் அப்படி ஒரு கற்புக்கரசி கிடையாதுன்னா, அந்த மீனிங்ல கிடையாது. ஒரு தெய்வமா ஏன் அவள உருவாக்குறீங்க? அவளும் ஒரு பெண். அவளுக்கும் உணர்வுகள் இருக்குது. அத பாருங்க அப்படிங்கிற மாரியும், அதே போல மாதரியுடைய பெண் ஐயை எப்படி கண்ணகிய பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் நம்மெல்லாம் பார்த்தது வந்து என்ன அப்படின்னாக்க, காவற் பெண்டுகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது வளர்ப்பு தாய், செவிலித்தாய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த செவிலித்தாய் என்பவள் எப்படி இருக்கிறா? அவளுக்கான வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை வந்து எப்படி இருக்கிறது? அவ எப்படி வந்து கண்ணகிய பார்த்தா? அப்படிங்கிற விஷயம். அடுத்து தேவந்தி அப்படிங்கிற பெண் வந்து எப்படி கண்ணகிய பார்த்தா? இந்த விஷயம் தான். நம்ம இலக்கியத்துல அதாவது சிலப்பதிகாரத்துல படிக்கக்கூடிய தேவந்தி வந்து தோழி அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். அதே போல சிலப்பதிகாரத்துல அந்த காவற் பெண், அந்த வளர்ப்பு தாய் பற்றிய எந்த செய்தியுமே இடம்பெறாது. நம்ம சிலப்பதிகாரத்துல முழுக்க முழுக்க கோவலன் கண்ணகியுடைய கதைதான் வரும். ஆனா இந்த நாடகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வளர்ப்பு தாய் அவளுக்குள்ளாரையும் காதல் இருக்கிறது, அவளுக்குள்ளாரையும் அந்த உணர்வுகள் இருக்கிறது. அதையெல்லாம் அவள் எப்படி வந்து மாற்றிக்கொண்டு ஒரு பெண்ணை ஒரு இது வளர்ப்பு அதுல ஒரு டயலாக் வரும். அந்த காவற் பெண்டு வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் வந்து உனக்கு பால் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கருவுற்றேன். நாளைக்கு நீ கருவுற்றால் உன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய மகளும் கருவுற வேண்டியிருக்கும் அப்படிங்கிறபோது, அந்த பெண்களுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இப்படியான அந்த இதுவுல எனக்கு சின்ன கேரக்டர் தான் குடுத்தாங்க. மாதரியுடைய பெண் ஐயை. ஐயை அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மழலை பேச்சு மாறாம இருக்குன்னு சொல்லிட்டு, அது அங்கிருந்து கூட தொடங்கியிருக்கலாம்னு நெனைக்கிறேன் என்னுடைய நாடகத்துல. எனக்கு வந்து 12 வயசு பொண்ணு மாதிரி, சின்ன பொண்ணு மாரி இது பண்ணி, நான் வந்து அக்கா, அக்கான்னு சொல்லி கண்ணகி கிட்ட பேசுற மாரி எனக்கு வந்து டயலாக் குடுக்கப்பட்டது. அதுல ஃபர்ஸ்ட்டு முதல்ல வந்து நான் பண்ணும்போதே நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே நாடகத்துல பயிற்சி இல்லனாலையும், அனுபவம் இல்லனாலையும் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பாராட்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் தமிழகம், ஆ கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு 50 இடங்களுக்கு மேல அந்த நாடகத்த வந்து நாங்க அரங்கேற்றம் செய்தோம். இது என்னுடைய முதல் நாடகம். அதற்கு பிறகு அந்த 1 மாத கால பயிற்சி முடித்து, எங்களுடைய கல்லூரிக்கு நான் திரும்ப வந்து என்னுடைய முனைவர் பட்டத்தை தொடரும் பொழுது, ஒவ்வொரு வருடமும் வந்து மாற்று நாடக இயக்கம் இணைந்து, நாடகசாலையும், மாற்று நாடக இயக்கம் மற்றும் தூய நெஞ்ச கல்லூரி இதை இணைந்து திருப்பத்தூர் நகரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உதவியோட என்னுடைய நெறியாளர் முனைவர் பார்த்திபராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் கோடைக்கால பயிற்சி சொல்லி 10 நாட்கள் வந்து வைப்பார். ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. அந்த 10 நாட்கள் பயிற்சியில நான் மீண்டும் ஒரு 10 நாட்கள் இங்க பயிற்சி எடுத்தேன். 2014ஆம் ஆண்டு. 2014ஆம் ஆண்டு அதுல பயிற்சி எடுத்த பிறகு 2015, 16, 17, 18 வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த நாடக விழாவுல வந்துட்டு பல்வேறு பணிகள் என்னுடைய தன்விவர குறிப்புகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தெரியும் அதுல. ஒவ்வொன்னுத்துலயும் வந்து ஒவ்வொரு பொறுப்புகள் ஏற்று நான் வந்து கடைசியில ஒரு நாடகத்தை இயக்கக்கூடிய அளவிற்கு யார் என்ன வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி உனக்கு ரிதம் வரல, தாளம் வரலன்னு ஒதுக்குனாங்களோ அவர்களோட இணைந்து நான் அந்த நாடகத்தை இயக்கக்கூடிய அளவிற்கு அந்த நாடகத்துல என்னுடைய திறமையை நான் வளர்த்துக் கொண்டேன். அதே போல 2015, 2016ஆம் ஆண்டு வந்து என்னுடைய நெறியாளர் எங்கெல்லாம் நாடக பயிற்சிக்கு செல்கிறாரோ அங்கெல்லாம் நிச்சயமாக ரூபாவை அழைத்து செல்வார். ரூபா வந்து நல்ல பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அவர் போக முடியாத சில இடங்களுக்கும் என்னை வந்து அனுப்பி வைப்பார். அப்படி நான் முதல்ல பயிற்சி கொடுத்த இடம் அப்படின்னு சொன்னாக்க, வேலூரில் இருக்கக்கூடிய அக்ஸிலியம் கல்லூரி 2015ஆம் ஆண்டு எனக்கு வந்து அங்க இருக்கக்கூடியது எல்லாமே பெண் பிள்ளைகள் தான். அது வந்து மகளிர் கல்லூரி அப்படிங்கறதுனால என்னுடைய ஆசான் வந்து அழைத்து வருகிறார். முதல்ல என்ன என்னால முழுமையா இங்க இருந்து பயிற்சி கொடுக்க முடியாது. நீதான் பெண் பிள்ளைகளோட இருந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்னுடைய பயிற்சி அப்படிங்கிறது அப்பதான் தொடங்குது. 2013ஆம் ஆண்டு நான் ஒரு பயிற்சி பெறுபவராக இருந்தேன். 2015ஆம் ஆண்டு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்துட்டேன். 2 ஆண்டுகள்ல ஓரளவுக்கு நான் பயிற்சி பெற்றுட்டேன். பயிற்சிக்கு போகும்போது இன்னும் நிறைய எனக்கு வந்து நான் இன்னும் நிறைய கத்துக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. ஆனா என்னுடைய ஆசிரியர் அதே போல இந்த 10 நாட்கள் பயிற்சிக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களோட நெருங்கி பழகுறது, அவங்க எப்படி எல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கறத
அந்த பயிற்சிகளை எல்லாம் பார்த்து அறிந்து கொண்டு புத்தகங்களை வாசிச்சு முழுமையா நாடகத்தை பத்தி அறிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது, இன்னும் அறிந்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய நெறியாளரோடு இப்பவுமே நான் வந்து நாடகங்கள்ல சிலப்பதிகாரம், கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய சிலப்பதிகாரம் என்ற நாடகத்தை தற்பொழுது கூட நாங்க வந்து நடத்தி இருக்கிறோம். இப்படி என்னுடைய நாடகத்துறையில என்னுடைய பணி வந்து சென்று கொண்டிருக்கிறது. இடையில 2015ஆம் ஆண்டு ஐயாவை தெரிந்த சில நண்பர்கள் வந்து வந்தாங்க. ஹரி, கார்த்திக் அப்படின்னு சொல்லி 2 நண்பர்கள் வந்தாங்க. அவங்க வந்து நாங்க ஒரு குறும்படம் எடுக்க போறோம், அந்த குறும்படத்துல நடிக்கிறதுக்கு யாராவது இருந்த ஆட்கள் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லும்போது, என்னுடைய மாணவி இருக்காங்க, அவங்க பயிற்சி எல்லாம் பெற்றிருக்கிறாங்க நாடகத்துறையில அப்படின்னு சொல்லி என்னுடைய நெறியாளர் அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு வேலூர் மாவட்டத்துல குடியேற்றம் என்ற பகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய பேர்ணாம்பட்டு, அங்க ஒரு சிறு கிராமத்துலதான் அந்த அழகிய பெரியவனுடைய சிறுகதை மல்லம்மாள் அப்படிங்கிற அந்த சிறுகதை வந்து குறும்படமாக ஆக்கப்பட்டது. அதுல எனக்கு அந்த கதாநாயகி என்ற பாத்திரம் கொடுக்கப்பட்டு 1 வார காலம் அங்கேயே இருந்து பயிற்சியும் கொடுத்து என்னை வந்து நடிக்க வைத்தாங்க. அது எல்லாமே அதுல பேசக்கூடிய உரையாடல்கள் எல்லாமே வந்து லைவா அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க, ஏதோ டப்பிங் கொடுக்கல. சோ இதுதான் என்னுடைய குறும்பட அனுபவம். அதுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு குறும்படம் வந்து பூங்கா அப்படிங்கிற ஒரு குறும்படம் வந்து எடுத்தாங்க. அந்த பூங்கா அப்படிங்கிற குறும்படத்திலையும் 3 நிமிடம் படம் தான், அதுலயும் ஒரு கேரக்டர் வந்து எனக்கு கொடுத்து பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு முன்னாடி, கொரோனா வர்றதுக்கு கொஞ்ச காலகட்டத்துக்கு முன்னாடி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும்படம், அந்த பெரும்படத்துல வந்துட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் வந்து கொடுத்து அதுல பண்ண சொன்னாங்க. அது ஒரு 5 நிமிடம். இப்படி என்னுடைய நாடகத்துறை அனுபவமானது சென்று கொண்டிருக்கிறது அம்மா. இப்பொழுதும் நான் விடவில்லை. அதியமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில பணிபுரியும் பொழுது 5 ஆண்டு காலம் 2018ஆம் ஆண்டு முதல் நான் பணிபுரிந்தேன். அந்த காலகட்டத்துல அங்க தலைக்கோள் நாடக மன்றம் அப்படிங்கிற ஒரு நாடக மன்றத்தை தொடங்கி அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து இவருடைய பாரதிதாசனுடைய சேரத்தாண்டவம் அப்படிங்கிற நாடகத்தை இயக்கி அந்த நாடகத்தை வந்து யூடியூப்ல, கல்லூரியுடைய யூடியூப்ல போட்டோம். அதை பார்த்து இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஊரிஸ் கல்லூரி, வேலூர்ல இருக்கக்கூடிய ஊரிஸ் கல்லூரியில அதே நாடகத்தை வந்து எங்களுக்கு இயக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு அதே நாடகத்தை இயக்கி கொடுத்தேன். இப்பொழுதும் பயிற்சிக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறேன், நாடக பயிற்சிக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு பயிற்சியாளர். உண்மையில் இந்த நாடகம் வந்து சொல்லுகின்ற போது இப்போது நான் நினைக்கின்றேன், இன்னும் ஒரு ஆசானாக நீங்கள் பரிணாம வளர்ச்சி எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் கூட ஒரு நாடக ஆசிரியராக நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று எனக்குள் ஒரு யோசனை தோன்றுகின்றது. நாங்களுமே நாடகத்துறையில் மிகவும் ஆர்வமுள்ள, நான் உங்கள் போன்று சிறு வயதிலிருந்து நடித்து கொண்டிருப்பவள். இப்போ கூட நேரங்கள் காணாதனால் செல்வதில்லை. இடையிடையே எனது தோழர்கள் அழைப்பார்கள் நாடகத்தில் இணைந்து கொள்வதற்கு, மிகவும் ஆர்வம். ஆனால் வியப்பாக இருக்கின்றது ரூபாமா, எப்படி இவ்வாறு இத்தனை துறைகளிலும் உங்களால் சரிவர பயணிக்க முடிகின்றது? இப்ப உண்மையில் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு அத்தனை மேற்படிப்புகளையும், முதுகலை அத்தனை படிப்புகளையும் படித்து பட்டங்களையும் இந்த வயதில் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். உண்மையில் இந்த பட்டங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் பெறுவது ஒரு காலங்கள் கடந்துதான் செல்லும். நீங்கள் அந்த விடாது முயற்சி செய்து 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் என்று இல்லை, தொடர்ந்து உங்களினுடைய அத்தனை படிப்புகளையும் நீங்கள் சொன்னீர்கள். வருகின்ற அத்தனை தோல்வியாக அது முதல் வந்திருந்தாலும் திரும்ப அது வெற்றியாக உங்களுக்கு வந்திருக்கின்றது என்று, அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் அந்த நிலைகளை எல்லாம் கடந்து நீங்கள் இவ்வாறு தனித்து ஒரு ஆசானாக கல்வியில் கற்பித்துக் கொண்டு இல்லாது ஒரு வித்தகியாக நீங்கள் திகழ்கின்றீர்கள். நான் வியந்தேன். பறை கூட നിങ്ങൾക്ക് அதில் பறையில் இருக்கின்ற ஆர்வம், துடும்பிசை என்று போடப்பட்டிருந்தது. உண்மையில் பார்த்தேன், அந்த துடும்பிசை, கும்மி, இவ்வாறு அத்தனை விடயங்களிலும் ஆர்வமுள்ளவராகவும் அத்தனை உங்களை அது செய்ய முடியாது என்று தள்ளி வைத்தவர்கள் இடையில் இணைந்து பயணிக்க வைத்திருக்கின்ற ஒரு திறமை உங்களிடம் இருந்திருக்கின்றது.
மிக்க வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். அவர்களே தேடி இப்போது உங்களை ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக அழைக்கின்றார்கள் என்பது உண்மையில் ஒரு பெருமையுடைய விஷயமாக இருக்கின்றது. அதே போன்று விளையாட்டுத் துறையில் கூட நீங்கள் விட்டு வைக்கவில்லை. நிறையவே உங்களிடமிருந்து இன்று பார்த்தால் நீங்கள் ஒரு அத்தனை இளம் சமுதாயத்தினருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றீர்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இவ்வாறு இருக்கின்ற வேளையில் உங்களுடைய நூல்களின் பக்கம், எங்களுடைய நேரம் முடிவடைந்து விட்டது. ஒரு சிறு விளக்கம், என்ன நூல்களை நீங்கள் ஆக்கி இருக்கின்றீர்கள் இந்த தமிழ் உலகுக்காக? நீங்கள் இன்னும் ஒரு நூலினை வெளியிடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றீர்கள் என நினைக்கின்றேன். இந்த நூலினை நீங்கள் வெளியிட்ட காலகட்டம் அது எவ்வாறு இருந்தது, இப்போது நீங்கள் வெளியிட இருக்கும் நூல் என்ன நிலையில் இருக்கின்றது என்று ஒரு சிறு பார்வையினை தர முடியும்? இதுவரை 4 நூல்களை வெளியிட்டிருக்கிறேன். முதலாவது அண்ணாமலை பல்கலைக்கழகமும் கவிஞர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இது உலக சாதனை நிகழ்ச்சிக்காக பண்ணாங்க. அதுல பிரளயன், அதாவது என்னுடைய நாடகத்துக்கு அறிமுகப்படுத்திய முதல் அவர் தான் இயக்குனராக இருந்தார் இல்லைங்களா, அவரை பற்றி அவருடைய நாடக அனுபவங்களுடைய நாடக நூல்களை பற்றி பிரளயன் என்ற ஒரு நூலை, அந்த ஆளுமையை பற்றி ஒரு நூல் எழுதினேன். அது 2015ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டுல சோலை இசைக்குயில் என்ற ஒரு கவிஞர் இருந்தார். அவரை பற்றி அவருடைய வரலாறை எழுத வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். என்னுடைய வரலாறையும் நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எழுதினேன். ஆனா அது இப்பொழுதுதான் 2024ஆம் ஆண்டு தான் வெளியிடப்பட்டது. இதுவரைக்கும் அது அச்சுக்கு சென்று ஒரு சிறு தாமதத்திலேயே இருந்தது. 2019ஆம் ஆண்டு புத்துருவாக்கம், அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்துல நான் பணிபுரிந்த போது அங்க இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில புத்துருவாக்கம் என்ற நூல் எழுதி நானும் என்னுடைய சகோதரி கோ சவிதா அவர்களும் எழுதி வெளியிட்டோம். அது 3வது புத்தகம். 4வதாக அதே பெரியார் பல்கலைக்கழகத்துல பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய கணினி, எனக்கு கணினியில ரொம்ப ஆர்வம், கணினியை பற்றியும் ஒரு நூல் வெளியிட்டு இருக்கிறேன். இது என்னுடைய 4 புத்தகங்கள். இதுல முதல் புத்தகம் கலைஞன் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அடுத்த 3 புத்தகங்களும் பரதி பதிப்பகத்தால் சோலையார்பேட்டையில் இருக்கக்கூடிய இளம்பரதி அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. இதுதான் என்னுடைய 4 புத்தகங்களை வெளியிட்டு இப்போது சோலை குயில்கள் கவிதை என்கின்ற தலைப்போடு ஒரு அழகிய நூல் வெளிவர காத்திருக்கின்றது. அந்த நூல் எந்த நிலையில் இருக்கின்றது வெளிவருவதற்கு? அச்சுக்கு வந்துருச்சுமா, வெளியிட்டுட்டோம். அவருடைய உடல்நிலை சரியில்லாம ஒரு இறக்கும் தருவாயில இருந்தாரு. அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு இருக்கும் போது அவருடைய வீட்லயே போயிட்டு அவரும் நானும் மட்டுமே வெளியிட்டுட்டோம். இப்பதான் அவர் 1 மாத காலத்திற்கு முன்பு அவர் இறந்து விட்டார். அவர் இறந்த செய்தி எனக்கு தெரியல. அவரை பற்றி ஒரு நூல் எழுதி இருக்கிறேன்னா அவர் இறந்த செய்தி எனக்கு தெரியல. இப்போ கடந்த வாரம் என்னுடைய மாணவியை பார்ப்பதற்காக நான் செஞ்சிருந்தேன். அப்பொழுதுதான் சொன்னாங்க இந்த மாதிரி ஐயா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், ஆனா எனக்கு அது தெரியாம போயிடுச்சு. அவர் ரொம்ப உடல்நல குறைவால இருந்தாரு. உண்மையாவே அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு பத்திர எழுத்தாளர். தமிழ் படித்தவர் கிடையாது, 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு. பத்திர எழுத்தாளர். அப்படி இருந்தும் அவர் நிறைய கட்டுரை நூல்கள், கவிதை நூல்கள், சிறுகதைகள் அந்த மாதிரி எழுதியிருக்காரு. அதை பார்த்து நிச்சயமாக அவரை பற்றி எழுத வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. வெளியிட்டுமாச்சு. அந்த புத்தகம் வெளியிட்டாங்க. அதாவது அவரோட வீட்டோட வெளியிட்டுட்டோம். இதுதான் என்னுடைய குறிப்புகள். மிக்க நன்றி ரூவாமா. இன்னும் ஒரு விடயத்தோடு நாங்கள் எங்களுடைய இந்த கலந்துரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என நினைக்கின்றேன். உண்மையில் நீங்கள் இதை தாண்டி நிறைய கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள், நிறைய பயிலரங்கங்களில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள், சொற்பொழிவுகளுக்காக சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பயணம் எவ்வாறு உங்களுக்கு இருக்கின்றது? எவ்வாறு இந்த கற்பித்தல் முறையோடு அவற்றை சேர்ந்து பயணிப்பது உங்களுக்கு ஏதுவாக இருக்கின்றதா அல்லது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றதா? எவ்வாறு இந்த 2 பக்கங்களும், இப்ப பாடசாலை கல்லூரி காலம், இந்த கல்லூரியினை முடித்துக்கொண்டு திரும்ப நீங்கள் இந்த பயணங்களில் செல்வது, இடைவிடாது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கட்டுரை எழுதுவது, கட்டுரை வாசிப்பது, அந்த பயிலரங்கங்கள், சொற்பொழிவுகள், பட்மன்றங்கள் என இந்த இலக்கிய வானிலை பல விதமான நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வாறு உங்களுக்கு இந்த நேரங்கள் துணையாக இருக்கின்றது? எவ்வாறு உங்களுக்கு இசைந்து தருகின்றன?
எனக்கு உண்மையாவே நேரம் நிறையவே கிடைக்குதுன்னு தான் சொல்லணும் நானு. இதுக்கு முன்னாடி நான் தனியார் கல்லூரியில வேலை செய்யும்போது எனக்கு அதுக்கான நேரம் கிடைக்கல. நான் இரவு 12 மணி, காலையில 4 மணிக்கே எழுந்து கொள்வது போல இருக்கும். இப்ப நான் ஒரு அரசு கல்லூரியில கௌரவ விரிவுரையாளராக பணிபுரிந்து வருகிறேன் என்ற காரணத்தினால் 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான் எனக்கு வந்து கல்லூரி. 3 மணிக்கு பிறகு எனக்கு என்னுடைய சொந்த பயிற்சிகளுக்கும் அதே போல அடுத்த நாள் வகுப்பெடுப்பதற்கும் நான் என்னுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறேன். இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. சென்று கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய நான் செய்யணும். அதுதான் என்னுடைய இது. நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இது வந்து என்னுடைய நெறியாளரை பார்த்துதான் நான் அறிந்து கொண்டேன். பயணத்தின் போதே படிப்பார். அடுத்த நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னா பயணத்திலேயே அதுக்கான குறிப்புகள் எடுத்து தயார் செய்து கொள்வார். அது போல நானும் நிறைய ஓடிட்டே இருக்கணும், நம்முடைய நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படிங்கிறது. வாழ்வது கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள நம்மளால முடிந்ததை இந்த தமிழ் மொழிக்கும் தமிழ் அன்னைக்கும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக உள்ளது. நிச்சயமாக செய்வேன். அதற்காக இறைவன் எனக்கு துணை இருப்பார். நிச்சயமாக வாழ்த்துக்கள் ரூபாமா. உண்மையில் நீங்கள் ஒரு முன்மாதிரியாகவே உங்களினுடைய அத்தனை பயணங்களும் அமைந்திருக்கின்றன. இன்றைய இந்த அழகிய நிகழ்வினை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் உண்மையில் ஒரு முன்மாதிரியானவராகத்தான் திகழ்கின்றீர்கள். உங்களுடைய விருதுகள் பக்கம் பார்ப்போம். நீங்கள் இவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். நான் நினைக்கிறேன் இவை அத்தனையும் உங்களுக்கு நீங்களே விருப்பப்பட்டு செய்கின்றது. அதுதானே, யாரும் உங்களுக்கு திணிக்கவில்லை என்ற காரணத்தினால் நீங்கள் இதை விருப்பப்பட்டு செய்வதனால் செய்கின்றீர்கள். காலம் பொன்னானது, அந்த காலத்தை நீங்கள் வீணடிக்கவில்லை என்று சொல்லுகின்றீர்கள். வீணாக ஆக்காது இருக்கின்ற காலம் அத்தனையும் நீங்கள் இந்த தமிழுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுடைய விருதுகள் இவ்வாறு நீங்கள் பயணித்து இந்த இவ்வளவு துறைகளிலே ஒரு வித்தகியாக இருக்கின்றீர்கள். அவ்வாறாயின் உங்களை வந்தடைந்த அந்த விருதுகள் பார்ப்போம். இவ்வாறான விருதுகளை உலகத்தை வைத்திருக்கின்றீர்கள் ரூபாமா தற்பொழுது? விருதுகள் என்று பார்க்கும்போது என்னுடைய கட்டுரைகள் 2 கட்டுரைகளுக்கு வந்து கிடைத்தது. சான்லெக்ஸ் நடத்திய அந்த கட்டுரை அவங்களும், அதே போல தோழர் முனைவர் ஜோ சம்பத்குமார் அவர்கள் நடத்திய அந்த விருது விழாவில் என்னுடைய நானுமே அதுக்கு வந்து விண்ணப்பித்திருந்தேன். நான் தேர்வாகினேன். அதே போல அதியமான் கல்லூரியில வேலை செய்யும் போது வந்து நல்லாசிரிய மாமணி அப்படிங்கிற விருது கொடுத்தாங்க. எனக்கு நாடகத்துல நான் சிறந்து நடிச்சதுனால அதுல வந்து தெருக்கூத்து பயிற்சியும் வந்து நாடகத்தோட சேர்ந்து நான் தெருக்கூத்து பயிற்சியும் வந்து 1 மாத கால பயிற்சி எடுத்தேன். அந்த சொல்லணும்னு சொன்னா நாடகத்துல நிறைய சொல்லிட்டே போலாம். அந்த தெருக்கூத்து பயிற்சியில என்னுடைய தெருக்கூத்து அரங்கேற்றம் நடக்கும் போது திருப்பத்தூர் தமிழ்ச்சங்கம் வந்து எனக்கு மதங்க சூளாமணி அப்படிங்கிற விருது வந்து கொடுத்தாங்க. அதான் என்னுடைய முதல் விருது 2014ஆம் ஆண்டு. இப்படி என்னுடைய விருதுகள். இப்போ கடைசியாக நான் வாங்கிய விருது வந்து நல்லாசிரிய மாமணி விருது, கம்பன் கழகத்தால் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட விருதுகள். மிக்க வாழ்த்துக்கள் ரூபாமா. உண்மையில் இத்தனை விருதுகளையும் இந்த வயதில் உங்களுக்கு இந்த விருதுகள் கம்பன் கழகத்தால் கிடைத்திருக்கின்றது, மங்கள சூளமணி விருது கிடைத்திருக்கின்றது. உங்களுடைய கட்டுரைகளுக்கு அந்த விருது ஒன்று உங்களுக்கு கட்டுரைக்கு கிடைத்திருக்கின்றது. இவ்வாறு இந்த கல்வித்துறையில் உங்களுடைய சிறு வயது பள்ளி பருவத்திலிருந்து உங்களுடைய முதுகலை பள்ளி வரை நீங்கள் கற்ற உங்களுடைய பயணம், கல்வி பயணத்தை எங்களோடு பகிர்ந்ததோடு உங்களுடைய ஆசிரிய துறையில் நீங்கள் உங்களுடைய அனுபவம் அத்தனையும் எங்களோடு பயின்று இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு அழகிய பேராசானாக, அற்புத பேராசனாக, ஒரு விரிவுரையாளராக பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து கொண்டு எங்களுடைய அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்திலும் ஒரு பேராசிரியராக பயணித்துக் கொண்டு இன்று எங்களுடைய அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியின் ஏணிப்படிகள் 72 நாங்கள் காலடி வைத்திருக்கின்றோம். 72வது ஏணிப்படிகளை அலங்கரித்த எங்கள் ரூபா அம்மாவுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் கூறுகின்ற இதே நேரத்தில் இதனை பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேயர்களுக்காகவும் எங்களுடைய அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் அத்தனை நிர்வாகிகள் அந்த குடும்பத்துக்காகவும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இந்த தமிழ் வாழும் இந்த நல்லுலகிலே, தமிழ் பேசும் இந்த நல்லுலகிலே, இந்த இளைய சமுதாயத்திலே நீங்கள் அவர்களுக்கு என்ன கூற விரும்புகின்றீர்கள்? இளைய சமுதாயத்தினருக்கு நான் முதல்ல சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப போட்டி நிறைந்த காலகட்டம். இந்த போட்டி நிறைந்த காலகட்டத்துல நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நேரத்தை வீணடிக்காமல் நம்முடைய தொலைபேசியிலும் தொலைக்காட்சியிலையும்
நிறைய உங்களுக்கு வந்து இணையதளங்கள் இருக்கிறது. அந்த இணையதளத்துல எல்லாம் நேரத்தை வீணடிக்காமல் தொடர்ந்து படியுங்கள். நிறைய வாசித்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக தலைகுனிந்து படிக்கும் போது உங்களை வந்து தலை நிமிர வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பழமொழி எல்லாம் கூட கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நிறைய படிங்க, நிறைய கத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்வேன் இளைய சமுதாயத்தினருக்கு. நேயர்களுக்கும் நம்முடைய துணைவேந்தர் ஐயா மற்றும் என்னுடைய மாணவிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் மிக்க நன்றி. என்னை இந்த தளத்திற்கு வரவேற்று, நான் உண்மையாவே சுகுணாமா முதல்ல என்ன கேட்டு உங்களை வந்து ஏணிப்படிகள் நிகழ்ச்சிகளை நான் வந்து நேர்காணல் செய்ய போறேன்னு சொல்லும்போது நான் அந்த அளவுக்கு இருக்கேனா அப்படின்னு சொல்லிதான் முதல் கேள்வி கேட்டேன். நிச்சயமாக நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க. சோ அதற்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல என்னை இந்த தளத்தில் நேர்காணல் செய்வதற்கு அனுமதி அளித்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகத்தினருக்கும், என்னுடைய உதயநேசன் ஐயா முதற்கொண்டு அனைத்து ஐயாக்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்கள் அனைவரும் என்னுடைய வாழ்வியலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. இதை விட நீங்கள் நிறைய சில பேர் கஷ்டப்பட்டிருக்கலாம், சில பேர் நல்லபடியாவும் இருந்திருக்கலாம். நிறைய உங்களை பற்றியே நானும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் ரூபாமா. உண்மையில் ஒரு குழந்தையோடு பயணித்ததான ஒரு மனத்தியாலம் எனக்கு இருந்தது. சொல்வதெல்லாம் அந்த மழலை சொல்லிலேயே வந்துவிடும். அதனைத்தான் நாங்கள் படிக்கின்றோமோ படிக்கலையோ அந்த வகுப்பில் உங்களை அவ்வாறு தான் பார்த்து கொண்டிருப்போம். அழகிய ஒரு மழலை சொல்லுக்கு சொந்தக்காரியாக அத்தனை ஆளுமைகளையும் தன்னகத்தை கொண்டு ஒரு அமைதியான ஆளுமையான ஒரு பன்முக வித்தகியை இன்று ஏணிப்படிகள் 72வது நிகழ்வு அலங்கரித்து இருக்கின்றது. அந்த வகையில் இத்தலத்துக்கு எங்களுக்கு இந்த தருணத்தை தந்த எங்கள் அண்ணாவுக்கும் இத்தொலைக்காட்சி அத்தனை நிர்வாக உறுப்பினர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுதல்களையும் கூறிக்கொண்டு இதனை அழகுற பார்த்து பின்னோட்டங்களை அளிக்கும் அத்தனை தொப்புள்கொடி உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு ஏணிப்படிகள் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.